அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் 2025 வைகுண்ட ஏகாதசி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைகுண்ட ஏகாதசி என்பது பரம்பொருள் திருமாலுடைய முழு சக்தியும் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நல்ல நாளாகும். இந்த தினத்தில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டும். பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற கண்டிப்பாக இது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. 2025 ஆண்டில் இறுதியாக கடைசி ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி அமைந்துள்ளது சிறப்பம்சம். வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றாக மார்கழி மாத வளர்பிற ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியான 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பம்சமாக இருக்கிறது. 2025 ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டின் இறுதியாகும் மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாள் அமைந்துள்ளது. இந்த ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என மக்களிடையே அழைக்கப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளை விட இந்த விரதம் இருந்து சிறப்பம்சத்தை பெற வேண்டும். மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து பரம்பொருள் திருமாலுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதனால் உங்களுடைய பாவங்கள் படிப்படியாக நீங்கிக் கொண்டே இருக்கும். புண்ணியங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதோடு வேண்டிய வரன்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த தினத்தில் இரவு முழுவதும் கண் விழித்தும் உபவாசம் இருந்தும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மிக எளிமையான முறையில் பக்தியுடன் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். மகாவிஷ்ணுவுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதசி என்று வீட்டில் உள்ள மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது பெருமாளின் ஏதாவது ஒரு விருவ சிலைக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமாகும். அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் மற்றும் தொழிலில் நலிவடைந்தவர்கள் தொழில் தடை அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக திருமணம் ஆகாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பம்சத்தை கொடுக்கும். வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பித்தல். ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நம எனும் மந்திரத்தை எழுதி அதை பகவான் திருமாலின் பாதங்களில் வைத்து வழிபட வேண்டும். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி கிடுகிடுகிடவென வளர்ந்து மாபெரும் சக்தி வாய்ந்ததாக நீங்கள் வளர்வீர்கள் என்பது நம்பிக்கையாகும். பசுவிற்கு உணவிடுவதால் மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு விட்டு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்க வேண்டும். இது உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். துளசி வழிபாடு மற்றும் நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி என்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வாழ்வில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். துளசி செடியை 7 முறை வலம் வந்தால் உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிருஷ்ணரால் தீர்க்கப்படும். துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வ செழிப்பை கண்டிப்பாக உண்டாக்கும். திருமாலுக்கு இந்த தினத்தில் இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் சிறப்பான பலன்களாகும். இதனால் பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தேவியின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுதல். மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபமேற்றி ஓம் நமோ நாராயணாய என மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது உங்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை கண்டிப்பாக உங்களுக்கு தர அதிகப்படியான
வாய்ப்பு இருக்கின்றன. பரம்பொருள் மகாலட்சுமி தேவியை இந்த வைகுண்ட ஏகாதசி என்று வணங்குவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முதலாவதாக பரம்பொருள் கணபதியை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியான இந்த நாட்களில் இந்த பகவான் கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட வேண்டும். விரதங்களில் சிறந்தது வைகுண்ட ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை மேற்கொள்வது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் என புராணங்கள் சொல்லுகின்றன. அஸ்வமேத யாகம் என்றால் ஒருவருக்கு நாளை உயிர் போக வேண்டும் என விதி இருந்தால் அந்த விதியை மாற்ற இருக்கக்கூடிய யாகமே அஸ்வமேத யாகமாகும். அதாவது நாளை உயிர் பிரியும் போது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான யாகமாகும். நீடித்த ஆயுள், ஆரோக்கியம், நீங்காத செல்வம் ஆகியவற்றை அருளும் வைகுண்ட ஏகாதசி விரதம் மார்கழி மாதம் சுக்லபட்சம் 11ஆம் நாளன்று கொண்டாடப்படுகிறது. காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரமில்லை, தாய்க்கு சமமான தெய்வங்கள் இல்லை, ஏகாதசியை மிஞ்சிய விரதம் இல்லை என்பது ஆன்றோருடைய வாக்கு. அந்த அளவிற்கு ஏகாதசி விரதம் சிறந்து விளங்குகிறது. மாதந்தோறும் 2 ஏகாதசி திதிகள் வரும். மொத்தம் ஒரு ஆண்டுக்கு 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதம் சுக்லபட்சம் அதாவது வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிறை 11ஆவது நாள் ஏகாதசி திதி வருகின்றன. ஏகம் என்றால் 1, தசி என்றால் 10 என பொருளாகும். ஏகாதசி என்றால் 11ஆவது நாள். மற்ற ஏகாதசிகளை விட ஏகாதசி விரதம் சிறப்பு மிக்கது. ஆகமையால் பரம்பொருள் அனுமனையும் பரம்பொருள் கருடரையும் அனைவரையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த வாழ்வில் எனக்கு எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது என நீங்கள் கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்று வேண்டிக் கொண்டால் உங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும், அந்த செல்வத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் திருமண தடை, குழந்தை பேராக இருக்கட்டும், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டம், ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை அளிக்கப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் விஷ்ணு பெருமானை வணங்குவதால். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.